பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே கோவில்பாளையத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என்றும் கொள்முதல் நிலையத்தில் குவியலாக கிடக்கும் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி விவசாயிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தமிழ்செல்வன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள கோயில்பாளையம் கிராமத்தில் கடந்த 4-5 ஆண்டுகளா குறுவை மற்றும் சம்பா பருவத்திற்கான நெல்மணிகளை அரசே நேரடி நெல் கொள்முதல் அமைத்து இங்க கொள்முதல் செய்து வராங்க. இந்த நிலையில இந்த ஆண்டுக்கான குறுவை பருவ நெல் சாகுபடியில இந்த பகுதி விவசாயிகள் நூற்றுக்கணக்கான ஹெக்டேர் பரப்புல விவசாயம் செய்து தற்போது அறுவடை செய்து வருகின்றனர். கடந்த மாதம் மாவட்ட ஆட்சியரிடம் அதாவது இந்த ஊர்ல உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என்று மனு அளித்திருந்தனர். இந்த நிலையில அந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலைய மேலாளர் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி திறக்கப்படும் என தெரிவித்திருந்ததாக கூறப்படுது. இருந்தபோது தற்போது வர அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்காததுனால கடந்த 2-3 தினங்களா இந்த பகுதியில் மழை பெய்து வருது. இந்த நிலையில அங்க கொட்டப்பட்டிருக்கிற நெல் மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளன. இதனால ஆத்திரமடைந்த விவசாயிகள் உடனடியா எங்களுக்கு இந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அரியலூர் திட்டக்குடி சாலையில திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. இதனால தகவல் அறிந்து வந்த குன்னம் காவல் நிலைய ஆய்வாளர் கண்ணன் விவசாயிகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிற புதன்கிழமை இந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படும் என உத்தரவாதம் அளித்ததன் பேரில் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி தமிழ்செல்வன்.